அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். உலகத்தில் ஒவ்வொரு வினைக்கும் அதற்கு சமமான எதிர்வினை உண்டு அப்படிங்கிறது ஒரு அறிவியல் ரீதியான உண்மையாக இருக்கிறது. அப்படிதாங்க தமிழ்நாட்டில் தொடர்ந்து இந்து மக்களுக்கு எதிராகவும் இந்து மத வழிபாட்டையும் கடவுள்களையும் ஆலயங்களையும் தொடர்ந்து இழிவுபடுத்தி அசிங்கப்படுத்தி அவர்களுடைய மத உணர்வுகளை அல்லது மத சடங்குகளை புண்படுத்தி கேவலப்படுத்தி செய்யக்கூடிய வேலையை சில திராவிட அமைப்புகள் அல்லது சில தனியார் அமைப்புகள் திராவிட அமைப்புகளோடு அரசியல் கூட்டு சேர்ந்து கொண்டு தொடர்ந்து இழிவுபடுத்தக்கூடிய வேலையை நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வந்தோம். இப்போ அதனுடைய ஒரு நீட்சியாக தான் சமீபத்தில் தட்டுவாணி அதுக்கு பேர் இசைவாணின்னு வச்சுட்டாங்க பாருங்க. மாற்றி அதை தட்டுவாணின்னு தான் சொல்லணும். தட்டுவாணிங்கிற அந்த ஒரு எருமை ஐயப்பனை இழிவுபடுத்தக்கூடிய பாடல் பாடி பெரிய பிரச்சனையாகி இப்போ சமூக வலைதளங்கள் மூலம் நாடெங்குமே கொந்தளிச்சு போயிருக்குது. தமிழ்நாடு அரசாங்கம் அந்த பெண்ணை கைது செய்து சிறையில் அடைக்கணும் அப்படின்னு சொல்லி பல்வேறு அமைப்புகள், இந்து அமைப்புகள், ஐயப்ப பக்தர்கள் தொடர்ந்து அரசுக்கு கோரிக்கை கொடுத்து வராங்க. காவல் நிலையங்களையும் வழக்குகளை புகார் மனுக்களை கொடுத்துட்டு வராங்க. இப்போ இந்த சூழல்ல தமிழ்நாடு அரசாங்கம் இன்னும் எந்த விதமான ஒரு நடவடிக்கையும் அந்த பெண்ணு மேலே எடுக்கலை. ஏன் அப்படின்னா அந்த பெண்ணு அந்த திராவிட கழக அமைப்போடு சேர்ந்து அல்லது தலித்துகளுடைய அமைப்புகளோடு சேர்ந்து அது திராவிட அரசியலுக்கு ஒரு ஆதரவாக இருக்கக்கூடிய நிலைப்பாடு இங்கே இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அதனால தமிழ்நாடு அரசாங்கம் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கலை. ஏன்னா என்னன்னு தெரியல. ஏன்னா இந்து மக்களுக்கு தான் எந்த விதமான ஒரு புரிதலும் அடிப்படை புரிதலும் ஒரு தெளிவும் இல்லையே. இந்து மத கடவுளை பேசலாம், இந்து மத வழிபாட்டை பேசலாம், சடங்குகளை கேவலப்படுத்தலாம், கொச்சைப்படுத்தலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். ஆனால் நாங்கள் ஓட்டு திராவிட கழகத்துக்கும் திமுக கூட்டணிக்கும் மறக்காம போட்டுருவாங்க. அப்படி போட்டு தான் இப்போ 70-75 வருஷமா தொடர்ந்து இந்த தமிழ்நாட்டு மக்களுடைய தலையில ஏறி ஆட்சி செய்யக்கூடிய நிலையை நம்ம பார்க்குறோம். இப்போ என்ன அப்படின்னா, நான் முதல்ல சொன்ன மாதிரி இதற்கு இவ்வளவு நாளா அதாவதுங்க நேர்மையாக நடக்கிறவர்கள், அமைதியாக இருக்கிறவர்களுடைய அந்த கோபம் என்பது மிக ஆபத்தானது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிதாங்க தொடர்ந்து அமைதி காத்த வந்த இந்த இந்து மக்கள் இன்னைக்கு இந்த ஐயப்பனை இழிவுபடுத்தக்கூடிய அந்த பாடலுக்கு எதிர்வினை ஆற்றுகின்ற வகையில இவங்க ஒரு பாடலை பாடி சமூக வலைதளங்கள்ல வெளியிட்டு வருவதை பார்க்க முடிகிறது. அந்த பாடலும் ரொம்ப நல்லா இருக்கு. உண்மையிலேயே அந்த சொரியனை ஒரு படமா மாட்டி செவுத்துல தொங்க விட்ட காலண்டராங்கிற மாதிரி ரொம்ப அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்தி இருக்கிற கொஞ்ச நெஞ்சமானத்தையும் அசிங்கப்படுத்தி விட்டாங்க. என்ன அந்த பாடலை நீங்களே பாருங்க. அதுல ரொம்ப செருப்ப சாணியில முக்கி சூரியன் தலையில அடிச்ச மாதிரி நல்லா அடிச்சிருக்கிறாங்க லெப்ட் ரைட்டு. ஏண்டா நீ கட்டிக்கிட்ட பொண்ணே உன்னோட பொண்ணா, நீ வளர்த்த பொண்ணே கட்டிக்கிட்டியடா, உனக்கு வெக்கமே இல்லைங்கிற மாதிரி நல்லா காரி துப்பி இருக்கிறாங்க. உண்மையாவே இந்த பாடல் கொஞ்சம் வரவேற்கத்தக்கதா. நம்ம அப்படிதான் ஆறுதல் பட்டுக்கொள்ள வேண்டியதா இருக்கு, வேற ஒன்றும் கிடையாது. ஏன் அப்படின்னா இந்த இந்து மதத்தை சார்ந்தவர்கள் அல்லது இந்து மத வழிபாட்டை சடங்குகளை நம்பிக்கைகளை பின்பற்றுபவர்களுக்கு தொடர்ந்து இந்த அரசாங்கம் எப்பொழுதும் ஆதரவாக இருந்ததே கிடையாது. ஏன்னா கந்தசஷ்டி அவமானப்படுத்தும் போதும் கூட எந்த ஆக்ஷனும் எடுக்கல. இந்த விடுதலை சிறுத்தை என்று சொல்லக்கூடிய அந்த அரசியல் கட்சியோட தலைவராக இருக்கக்கூடிய திருமாவளவன் இந்து கோயில்கள் இப்படி கூம்பா இருக்கும், அங்க அசிங்கமான பொம்மைகள்லாம் இருக்கும், அப்படியெல்லாம் சொல்லி இந்து மத கோயில்களை வழிபாட்டு தலங்களை அசிங்கப்படுத்தினாரு. ஆனா அதே நபர் தான் 2 நாளைக்கு முன்னாடி பழனி முருகன் கோயில்ல போய் முருகா என்னை மன்னிச்சிருன்னு காலில் விழுந்து கதறி அழுதுட்டு வந்திருக்கிறாப்புல. ஏன்னா முருகனுடைய சக்தி என்னமோ தெரியல, தலைவருக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏப்பா நீங்க தான் இந்து மத கோயில்களை வழிபாட்டு முறைகளை நீங்க தான் சடங்குகளை தொடர்ந்து விமர்சனம் பண்ணுவீங்க, அப்புறம் என்ன கூந்தலுக்கு நீங்க பழனி முருகன் கோயிலுக்கு போறீங்க? எதுக்கு பழனி மேல வேஷமா? எப்ப பாரு இந்து மத எதிர்ப்பு, சடங்குகளை எதிர்ப்பு, கோயில்களை அசிங்கப்படுத்துறது, நம்பிக்கைகளை கொச்சப்படுத்துவது, அப்புறம் பார்த்தா பால் குடம் தூக்குவது, கும்பாபிஷேகத்துக்கு போறது, இந்த மாதிரி முருகனுடைய ஆலயங்களுக்கு போகிறது. எதுக்கு இந்த நடிப்பு? உங்களுக்கு வேண்டாத வேலை. உங்களை மிகப்பெரிய தலைவன் என்று சொல்லி உங்கள் மூலியமாக இந்த மக்களுக்கு ஏதாவது ஒரு விடுதலை கிடைக்கும்னு சொல்லிட்டு நம்பிட்டு இருக்காங்க பாருங்க இந்த தலித் மக்கள்.
இவர்களை சொல்லணும். இவர்களுக்கு உங்களுடைய வேஷம் வர வர தெளிவாய் புரிய ஆரம்பிச்சிருச்சு. எல்லாம் முறிஞ்சிச்சுன்னா அங்க உள்ள கூடாரம் காலி ஆயிடும். என்ன, தமிழ்நாட்டில் இந்து மக்களுக்கும் இந்து மத நம்பிக்கைகளுக்கும் இதை மிகப்பெரிய ஒரு சக்தி, ஒரு ஆளுமை நிச்சயமாக ஒரு காலத்தில் தமிழ்நாட்டில் வரதான் போகுது. அதை நீங்க பார்க்க தான் போறீங்க. அன்னைக்கு நீங்க எதிரணியில இருக்க மாட்டீங்க, நீங்க இங்க வந்துருவீங்க. அதுக்கு தானே வச்சிருக்கீங்க. ஏப்பா நீங்க அவ்வளவு சட்டப்பு வீராப்பு பேசுற நீங்க என்ன பண்ணணும், நீங்க இந்துங்கிற அந்த சாதி சான்றிதழ அடையாள சான்றிதழை விட்டுட்டு நீங்க கிறிஸ்துவ மதத்துக்கோ வேற மதத்துக்கோ மாறி நீங்க சட்டமன்ற நாடாளுமன்ற தொகுதியில வேற தொகுதியில நிக்கலாம்ல. நீங்க பட்டியல் சாதி என்று அடையாளப்படுத்தக்கூடிய அந்த இந்து மதத்தை சார்ந்து தானே நீங்க ரிசர்வ் தொகுதியில போய் நிக்கிறீங்க. அப்ப நீங்க இந்து மதத்தை வேண்டாம், அதன் அடிப்படையில் இருக்கக்கூடியது எனக்கு வேண்டான்னு சொல்லிட்டு நீங்க மதம் மாறிக்கிட்டு கிறிஸ்துவன் வாங்கிக்கிட்டு நீங்க பிற்படுத்தப்பட்ட வகுப்பா மாறி நீங்க பொது தொகுதியில நின்று வெற்றி பெறலாமே. அதெல்லாம் செய்ய மாட்டீங்க. ஏன்னா இன்னைக்கு உண்மையாவே இந்த ஐயப்ப பாடலை நான் வரவேற்று நான் கொஞ்சம் ஆறுதல் அடைஞ்சுக்கிறேன். தொடர்ந்து நான் வழிபடுகிறேன், நான் சார்ந்து இருக்கிற இந்த இந்து மத நம்பிக்கைகளையும் கடவுள்களையும் ஆலயங்களையும் அசிங்கப்படுத்தி வரக்கூடிய இந்த திராவிட கும்பலுக்கு ஒரு சம்மட்டி அடியாக நாங்களும் திருப்பி அடிப்போம், எங்களுக்கும் பாட்டு பாட தெரியும் அப்படின்னு சொல்லி நல்ல வச்சு செஞ்சு சொரியனை நல்ல செருப்ப சாணியில முக்கி தலையிலேருந்து கீழே வரையும் அடிச்சு ஒரு சவமா கொண்டே போட்டோவில் மாட்டி விட்டாங்க. ரொம்ப வரவேற்கக்கூடியது. நீங்களும் அந்த பாடலை பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டுகளை நீங்க நிச்சயமா தெரிவிக்கணும்னு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இனிமையாவது திருந்துங்க. தமிழ்நாட்டில் இந்து மக்கள் இந்து மதத்தை வழிபடக்கூடிய மக்கள் முழிச்சுக்கிட்டாங்கன்னா நீங்களாம் காணாம போயிடுவீங்க. அதனால இனிவரும் காலங்களால யாரும் எந்த மதத்தை சார்ந்தவர்களும் எந்த மதத்தின் நம்பிக்கைகளை நீங்க புண்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை, விமர்சனம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அவரவர்கள் மதம் அவர்களுக்கு புனிதமானது, பெருமையானது. அவரவர்கள் கடவுள்கள், அவர்கள் மேல உள்ள நம்பிக்கை. இங்கே யாரும் யாருடைய கடவுளையும் மதத்தையும் நம்பிக்கைகளையும் விமர்சனம் பண்ணி இழிவுபடுத்த வேண்டிய அவசியம் தேவையும் இல்லை. இது யாரோ ஒருத்தர் சொல்லி யாரோ ஒன்று செய்ய போனதாக தான் இது பார்க்க முடிகிறது. இதுல என்ன ஒரு உண்மையான விடயம் அப்படின்னா, உண்மையாவே இஸ்லாம் மதத்துல பிறந்து அல்லது கிறிஸ்துவ மதத்துல பிறந்தவர்கள் யாருமே இந்த இந்து மதத்தை இழிவு பண்ண மாட்டாங்க, இழிவுபடுத்த மாட்டாங்க, விமர்சனம் பண்ண மாட்டாங்க. இந்த இந்து மதத்துல பிறந்துட்டு காசுக்காக பிற பணபலனுக்காக இடையில மாறின கூட்டம் இருக்கு பாருங்க. இந்து மதத்துல பிறந்து இஸ்லாமாவும் மாறி இருப்பான், இந்து மதத்துல பிறந்து கிறிஸ்தவராகவும் மாறி இருப்பான். இவங்க அடிக்கிற அட்டுழியம் தான். இவங்க தான் இந்த மாதிரி விமர்சனங்கள்லாம் பண்றது. ஏன்னா இந்த மிஷினரி கும்பல் தொடர்ந்து வெளிநாட்டுல இருந்து மிகப்பெரிய தொகை வருகிறது. இங்க நீங்க ஊருக்கு ஊர் பார்க்கலாம், கிறிஸ்துவ ஆலயங்கள்லாம் புதுசா முளைச்சு பெரிய பெரிய பில்டிங்கா கட்டியிருப்பாங்க. அதனால இந்த மாதிரி பணபலன்கள்லாம் வர்றதை வச்சுக்கிட்டு இந்து மதத்திலிருந்து மதம் மாறிய கும்பல்கள் தான் தொடர்ந்து இந்து மதத்திற்கு எதிரான பிரச்சாரங்களையும் விமர்சனங்களையும் இழிவுபடுத்துகின்ற வேலைகளையும் செய்கிறார் என்பதை நம்ம பார்க்க முடிகிறது. தமிழ்நாடு அரசாங்கம் அந்த இசைவாணி என்ற அந்த களவாணியை கைது செய்து சிறையில் அடைக்கணும். அப்படி நீங்க செஞ்சீங்கன்னா ஏதோ தொடர்ந்து புண்பட்டு இருக்கின்ற இந்த இந்து மத கடவுள் வழி நம்பிக்கை உண்ட மக்களுக்கு ஒரு சின்ன ஆறுதலா அமையுங்கிறத அந்த நேரத்தில் நம்ம கேட்டுக்கிறோம். நன்றி, வணக்கம். பொண்டாட்டி உன்னுடைய பொண்ணு. பதினெட்டு படியும் புண்ணியம் தெரியும் எங்கள் பெண்ணுக்கு. பர்தாவ கரட்டி போட்டு முடிஞ்சா பாவரை வணங்கு பொண்ணாக்கு. நாரெங்கும் நாத்தைகம் நாரி போச்சு, நாடே எங்கள் வசம் மாறி போச்சு. I am sorry.
அகிலம் காக்கும் ஐயப்பனே எங்கள் ஆண்டவரா